தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. அம்மா காலையில ரேஷனுக்கு போறேன்னு சொன்னிச்சு. அந்த பிள்ளை எப்படியும் தனியா தான் இருக்கும். எப்படியாவது அந்த பிள்ளைகிட்ட இது கொடுக்கணுமே. அந்த பிள்ளையோட பேரை சொல்லி கூட நம்ம கூப்பிட்டது இல்ல. எப்படி அந்த பிள்ளைய இப்ப கூப்பிடுறது? சரி, சும்மா கூப்பிட்டு பாப்போம். என்ன டே மாறா, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேனே. என்ன அம்மா ரேஷனுக்கு போயிருக்கனே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உன்னை வண்டி எடுத்துட்டு அங்க வர சொன்னிச்சுனே. ரேஷன்ல அரிசி தராங்களாமா. மூட்டையை தூக்கிட்டு வர முடியாதமா, வண்டியில வச்சு கூட்டிட்டு வரதுக்காக கேட்டுச்சுனே. சரிடா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, பள்ளிக்கூடத்துக்கு மணியாவது, நான் போயிட்டு வரேன். இல்லே, இரு. பள்ளிக்கூடத்துக்கு போறப்பெல்லாம் கையில கொஞ்சமாவது காசு வச்சுக்கணும். ஆத்திர அவசரத்துக்கு அப்பதான் உதவும். இந்தால 40 ரூபா இருக்குது, இப்போதைக்கு இதை வச்சுக்க, நாளைக்கு தாரேன். என்ன காசுலாம் வேணானே. நேத்து நீ கொடுத்த 10 ரூபாயே அப்படியே தானே வச்சிருக்கிறேன். அதுவே போதும் எனக்கு. இல்லே, முடியல. சைக்கிள்ல வர போற, காத்திக்கிட்டு போயிருச்சுன்னா அடிக்கணும்ல. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணுவ? நடந்துகிட்டேவா வருவ? கையில எப்போதுமே காசு வச்சுக்க, அவனை பத்திரமா வச்சுக்க. நாளை பின்ன உன் தோஸ்துங்க எல்லாம் தீனி வாங்கி தின்னுட்டு இருப்பானுங்க. நீ என்ன அவனுங்க வாயை பார்த்துட்டு இருப்பியா? இந்த அப்படி வச்சுக்க. இல்லண்ணே, வேணாம். என்னல தயங்கிட்டே இருக்க? எப்போதும் நான் கொடுத்தா வாங்கிப்பீல, இப்ப என்ன? இல்லண்ணே, காலையில சாப்பாடெல்லாம் மதனி தான் செஞ்சு கொடுத்துச்சு. அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல போனேன். மதனி கையில 50 ரூபா காசு எடுத்து கொடுத்துச்சுன்னு. நான் வேணாம் தான் சொன்னேன். ஆனா வச்சுக்கோப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போற, உனக்கு எதுக்காக இருந்தாலும் தேவைப்படும்னு உன்ன மாதிரி தானே கொடுத்துச்சு. அதனால 50 ரூபா காசு வச்சிருக்கேனே. அவ கொடுத்தாளா? ஆமாண்ணே. உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்பதானே பள்ளிக்கூடத்துக்கு போறேன். நானே தயங்கி தான் போயிட்டு வரேன்னு சொல்ல போனேன். ஆனா மதனி பரவாயில்லண்ணே, நல்ல பிள்ளையா தான் இருக்காங்க. இந்த அம்மா தான் வாழுன்னு கத்திட்டு கிடக்கு. அதுக்கு தெரிஞ்சா அதை திட்டுன்னு தான் நான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தேன். அண்ணா, மதனிய நல்லா பாத்துக்கண்ணே. நான் போயிட்டு வரேன். கல்யாணம் ஆகி 2 நாள்ல அம்மா அந்த பிள்ளைய எவ்வளவோ பேச்சு பேசிருச்சு. ஆனா அந்த பிள்ளை எல்லாருக்கும் பார்த்து செய்யுதே. தம்பி சொன்ன மாதிரி இந்த பிள்ளைய நம்ம நல்லா பாத்துக்கணும். ஏத்தா, பொன்னே பொன்னே. ஆத்தா குட்டியே. என்னத்தா, கிளம்பிட்டியா? ஆமா ஆத்தா, கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது ஆத்தா, அதை போய் கவனிக்கணும். அதான் வெரசாவே கிளம்பிட்டேன். சரிதா, நல்லா படித்தா. அப்புறம் அந்த ஆட்டைய பொட்டியில எங்கத்தா வச்சிருக்கிற? கிணத்துக்கு பக்கத்துல வச்சிருக்கிறியா? சரிதா. ஏத்தா, ஆட்டுக்கு புல் எதுவும் போட்டியா? பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில தானே இருக்குது, பாத்துட்டு போறேன் ஆத்தா. பாட்டியே, பாட்டியே. ஆத்தா எவ்வளவு ஊர்க்கறி வரா. ஏய் பொண்ணே, நேத்து பஞ்சாயத்துல நீதான் ஆட்ட திருடுன்னு ஒருத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னைய வளர்த்ததுக்கு நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன் தெரியுமாடி? பாட்டியே, என்னாச்சு? ராணியே, நீதான் பாத்தில நேத்து பஞ்சாயத்துல என்னென்ன பேசுறாளுங்க. பொன்னிதான் ஆட்ட திருடி இருப்பா, அவதான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு. அப்பா அத்தா இல்லாத பிள்ளைன்னு எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தா இந்த பிள்ளை இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கா. திருட்டுத்தனம் பண்ணலாமா? என்ன ராணி சொல்லு, பண்ணலாமா? சரி விடு பாட்டியே, அவ ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டா. 10ஆம் வகுப்பு தானே படிக்கிறா, போக போக சரியா போயிரும். இக்கோ, நாள ஒண்ணு ஆட்டே போடல, எல்லாம் பழைய ஏன் மேல போட்டுட்டு சரியா போயிரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையாக்கும் நீங்க எல்லாரும் ஏன் மேல பழைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெத்த அம்மா செத்து போயிட்டா, அப்பா விட்டுட்டு போயிட்டா, கேட்க நாதி இல்லன்னு தானே எல்லாரும் ஏன் மேல பழி போடுறீங்க? போட அருவால, இவளுகிட்ட எல்லாம் இப்படி தாண்டி பேசணும். அப்படி போடுற என் பேத்தி குட்டி. சொல்லுங்க ராணிகா, கேக்குறதுக்கு ஒரு நாதி இல்ல. ஆத்தா தானே, வயசானவ, ஏமாத்திடலான்னு சொல்லி தானே ஏன் மேல பழி போடுறீங்க எல்லாரும்? ஐயோ தாயே, உன் மேல நான் பழி போடலப்பா. பழி போட்டவங்கள போய் கேளு. நான்லாம் ஒண்ணுமே உன்ன சொல்லல. நான் ரசத்துக்கு தக்காளி இல்லன்னு கேட்க வந்தேன் தாயே. ஏதே தக்காளி கேட்க வந்தீங்களா? அப்ப நீங்க ஆட்ட பத்தி கேட்க வரலையா? ஆட்ட பத்தி நான் ஏன் கேக்குறேன்? ஏன் ஆடா தொலைஞ்சு போச்சு? ஆவாவா வந்து கேட்டுக்குவா, பதில சொல்லு அவளுகள்கிட்ட. பாட்டியா, எனக்கு 2 தக்காளி கொடு, ரசம் கொதிச்சிட்டு இருக்குது, நான் போறேன். காலையில கருவாட்டு குழம்பு தான் வச்சேன், எடுத்துட்டு போ. ரசத்தை நாளைக்கு கூட வச்சுக்க. கருவாட்டு குழம்பா வச்ச? ஐயோ, என் மவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதை கொடு, நான் ரசம் கூட நாளைக்கு வச்சுக்கிறேன். உள்ளதா இருக்குது, வேணுங்கிறத போய் எடுத்துக்க. சரி, நீ பொண்ணி ஒண்ணு திட்டிட்டு கிடக்காத. பாவம் புள்ள அழுவுது பாரு. ஆமா, அழுதழுதே காரியத்தை சாதிச்சிருவா. ஆட்ட பத்தி கேட்க வந்தா நினைச்சிட்டு 2-3 கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டேனாட்டா. சரி தாயே, மறக்காம ஆட்டுக்கு புல்லெல்லாம் போட்டுட்டு கிளம்பு. ஆமா, இந்த சீனியம்மா என்னத்துக்கு கத்திட்டு கிடக்குது? அது அப்பையில இருந்து கத்திட்டு தானே கிடக்கும். இப்ப வேற புது மருமவ கிடைச்சிட்டா, கண்டென்ட் எல்லாம் பயங்கரமா கிடைச்சிருச்சு. ஆத்தா, நம்ம இனிமே டிவி முன்னாடி உட்காந்துட்டு டொக்கு ரிமோட்டை தட்டி சீரியல் பார்க்க வேணாம். ஃப்ரீயாவே இனிமே சீரியல் பாத்துக்கலாம். மாமியார் மருமவ சண்டை ஜாலியா இருக்கும்.
பொண்ணே, அந்த புள்ளைய நினைச்சாலும் பாவமா இருக்கு. இந்த முத்து பைய அவங்க அம்மா என்ன சொல்றான்னா அதை கேட்டுட்டு சும்மாவே இருப்பான். அவன் ஒரு விளங்காதவன். சாயங்காலம் உன சினிமாக்கு கூட்டிட்டு போலாம் நினைச்ச பொண்ணே. சரி விடு, அது நம்ம அப்புறம் கூட எடுத்துக்கலாம். அந்த டிக்கெட்டை கொண்டு போய் இந்த முத்து பையிட்ட கொடு. அவன் புது பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரட்டும். எப்படியாத்தா சீனிய மத விடாதே. அந்த சீனியை ஃபர்ஸ்ட் விரட்டி அடி, அதுக்கப்புறம் 2 பேருக்கு தனியா டிக்கெட்டை கொடுத்து போக சொல்லு. சீனிய விரட்டி அடிக்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தா. சரிதா, நீ வரசா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. சரி அத்தா, நீயும் பத்திரமா இருன்னு. நான் போய் ஆட்ட பாத்துட்டு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். போயிட்டு வரேன் அத்தா. பாய் ஆத்தா குட்டி. பாய்டி பேத்தி குட்டி. ஊடு முழுசா தேடிட்டேன், இந்த பிள்ளைய காணுமே. இந்த பிள்ளை பேரை சொல்லி எப்படி கூப்பிடுறது? ஏப்ல ஏப்ல வீட்ல இருக்கிறியா? ஏனுங்க, நான் பின்னாடி பக்கத்து கோலம் போட்டுட்டு இருக்கிறேனுங்க, வாங்க. வரேப்ல வரேன். ஷோ ஈஸ்வரா, இந்த பிள்ளைய நம்ம எப்படி கூப்பிடுறதுன்னு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டுருவோம். ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி. வாங்குங்க, என்னை தேடினீங்களாக்கோ? ஊடு முழுக்க தேடினேன், எங்கேயும் கிடைக்கல, அதால கூப்பிட்டேன். ஊடு முழுக்க என்ன எதுக்குங்க தேடுனீங்க? இல்லல, உனக்கு கொடுக்கணும், அதுக்குதான். என்னதுங்க சொன்னீங்க? உனக்கு கொடுக்கணுங்களா? இல்ல வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அது கொடுக்கணும். ஓ, வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்னது அது? கோலம் போட்டு முடிச்சாச்சுல, எந்திரிச்சு வாரது. தா வாரேங்க. ஏப்லா, ஏன் என்ன பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமாவே தெரியற? தெரியலைங்க, உங்களை பார்த்தா ஒரு மரியாதையா இருக்கணும்னு தோணுதுங்க, அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் பொண்டாட்டிங்க புருஷனுக்கு பயந்து அடங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இருக்க வேணாம். நல்ல சாதாரணமா என்கிட்ட உன் தோஸ்திட்ட எல்லாம் பேசுவீல, அது மாதிரி பேசினா போதும். ஐயோ, அப்படிலாம் இருக்க கூடாதுங்க. எங்க அம்மா சொல்லித்தான் அனுப்புச்சு, புருஷன்கிட்ட நல்ல மரியாதையா நடந்துக்கணும், அவரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கணும், எந்த விஷயத்திலயுமே மறுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிதாங்க அனுப்புனுச்சு. அவ அப்படிதான் பேசுவாங்க, அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நமக்குள்ள அப்படிலாம் இருந்துக்க வேண்டாம். ஏனுங்க, உங்களை தோஸ்தா நினைக்க சொன்னீங்க, ஆனா எங்க தோஸ்தெல்லாம் நாங்க வாடி போடி வாடா போடலாம் கூப்பிட்டுக்குவோம், அப்புறம் உங்களை எப்படி கூப்பிடுறது? நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க. ஆனா அம்மா முன்னாடி தயவு செஞ்சு மரியாதை இல்லாம மட்டும் பேசுறாத தாயி, அவ்வளவுதான். ஐயோ, அம்மா நானே ஞாபகம் வருதுங்க, உங்களை ரேஷனுக்கு வர சொன்னாங்கங்க. ஆமாமா, தம்பி வெளியே பார்த்துட்டு சொல்லிட்டு தான் போனான். நான் போய்க்கிறேன். இந்த கவரை வாங்கிக்க. இப்ப வரைக்கும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லைங்களே. நல்ல நீளமா அழகா முடி இருக்கு, அதுல ஒரு சின்ன குறை இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் உனக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கிட்டு வந்தீங்களாக்கும்? ஐயோ, எனக்கு பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. எங்க வீட்ல மல்லிப்பூ செடி வச்சிருக்கோம், தினமும் பூ பூக்கும், அம்மா கட்டி கொடுத்துரும், சூப்பரா வச்சுக்கிட்டு போவேன். அட என்னம்ல, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உனக்காக வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, தினமும் எதுக்கு வாங்கிக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு ஒரு மல்லிப்பூ செடி வாங்கி கொடுங்க, அழகா நான் பராமரிச்சுக்கிறேன். அட ஆமால, சரி, மல்லிப்பூ செடியில பூ பூக்குற வரைக்கும் தினமும் உனக்கு பூ வாங்கி தரேன். மல்லிப்பூ தான் வாங்கணும்னு கிடையாதுங்க, ஒரு சின்னதா ரோஸ் இருந்தா கூட போதும். சரி, இந்தா பூ வச்சுக்கோ. கொடுங்க. என்னல, என்னாச்சு? ஒன்னும் இல்லையே, கொடுங்க. இல்ல, அது இப்ப என்ன உங்களுக்கு? உனக்கு வைக்க தெரியுமா? அவகளே வச்சு விட்டா நல்லா இருக்கும், ஆனா நம்ம எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே. நம்ம வச்சு விடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அந்த பிள்ளைகிட்ட நான் வச்சு விடுறேன்னு எப்படி சொல்றது? ஏப்ல, என்ன யோசிக்கிறவ? இல்லைங்க, எனக்கு பூ வைக்க தெரியாது, எங்க வீட்லலாம் எங்க அம்மா தான் எனக்கு வச்சு விடும், அதான் எப்படி வைக்கிறதுன்னு யோசனையா இருக்கு. அதான் நான் வச்சு விடுறேன்ல, நான் வச்சு விடுறேன். வச்சு விடலாம்ல? விடலாம் விடலாம். மல்லியப்பூ கண்ணால் பாக்குறது, கண்ணு மல்லியப்பூ முட்ட சொல்லி கூப்பிடுது. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா, எங்க பிள்ளைக்கும் கெட்டிக்காரையா. அத்தை. எம்மா எம்மா, லூசா நீயே, குடு மூட்டையை குடு. எலே, மூட்டையில கைய வச்சா கைய நொறுக்கி போடுவேன், நறுக்கி. எம்மா, ரேஷன்லயே இருந்திருக்க வேண்டியதானே, 10 நிமிஷத்துல வந்திருப்பேன், எதுக்கு இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு வர? வந்திருக்க லட்சணம் தான் தெரியுதே. எம்மா புது மருமவளே, நல்லா வீட்டுக்கு வந்தது வந்த எல்லாத்தோட சோழியும் கெடுத்துட்டு உட்காந்துருக்கிறேன்.
நல்ல தளன்னு புடவைய வேற கட்டிக்கிட்டு முடிய சீவி சிங்காரிச்சுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூவை வேற வச்சுக்கிட்டு நெத்தியில இருந்து மூஞ்சி முழுக்க குங்குமத்தை வேற வச்சுக்கிட்டு நல்லா என் புள்ளைய மயக்கி வச்சிருக்கிறமா. ஐயோ அத்தை, நான் எதுவும் பண்ணலைங்க. அவ வந்தோடனே நான் சொன்னேன், ரேஷனுக்கு அத்தை வர சொன்னாங்கன்னு சொன்னனுங்க. ஆனா அவ 10 நிமிஷத்துல போறேன்னு தாங்க சொன்னாங்க. ஏமா மாறணும் சொன்னா அந்த பிள்ளையும் சொன்னுச்சு 10 நிமிஷத்துல வரலான்னு தான் இருந்தேன். நீ தூக்கிட்டு வந்துட்டு எதுக்கு இப்படி காட்டு காட்டுன்னு கத்திட்டு கிடக்குற? காட்டுன்னு கத்திட்டு கிடக்குறனா? எலே போய் அந்த அரசாயி அவன் கிட்ட கத்துக்கிட்டு வா. அவன் பெத்த தாய் சொல்றத தாண்டி ஒரு பேச்ச மறு பேச்ச பேச மாட்டான் தெரியுமா? ரேஷனுக்கு போறேன்டான்னு உன்ட்ட வேற சொன்னேன். அந்த மாறன் பையன் கிட்ட அண்ணன் வந்தா அனுப்பி விடுன்னு சொன்னேன். டா இங்க நிக்கிறாளே உன் புது பொண்டாட்டி நல்லா மினிக்கிட்டு அவகிட்டயும் சொல்லிட்டு தான் போனேன். இத்தனை பேருக்கிட்டயும் சொல்லி நீ வரலனா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கியா? என்ன முத்தண்ண, உங்க அம்மா வேற எஃப்எம்ல சேர்த்துட்டியா என்ன இந்த கத்து கத்துது? இல்லம்மா, வழக்கம் போலதான். என்ன சீனி? ஏய் வாய் கிழிச்சு போட வேண்டி யார பத்தி பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க? ஆஹா, இந்த சத்தம்லாம் உன் புது மருமகள்கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு தெரியும்ல? போடி வந்துட்டா. பெதுக்கடி என் வீட்டுக்கு வந்த? அட அது இல்ல சீனி, பண்ணி ஒண்ணு இங்கதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது உன் வீட்டு வழியா தான் வந்துச்சு. அதான் அது பின்னாடியே வந்தேன். இப்ப ஆள காணா. ஏய் எங்க நின்னுட்டு யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? நாக்கு இழுத்து வச்சு அருவாமனை வச்சு அழுத்துட்டுருவா அறுத்து. இத இப்படியே சமாளிச்சா செட் ஆகாது. அது வழியிலேயே போய் சமாளிப்போம். ஏய் சுகர் மாம். பொன்னி, சுகர் மாமா அப்படின்னா? அண்ணே, உங்க அம்மா பேரு சீனி அம்மா தானே? அதான் சுகர் மாம்னு இங்கிலீஷ்ல கூப்பிடுறேன். ஏ உயிர் எடுக்கிறவளே, என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கற? ஐயோ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சுகர் மாம்னா பெரியம்மான்னு அர்த்தம். ஐயா, சுகர் மாமனா பெரியம்மாவா? இது கூட தெரியாம கிடக்குறேன் பாரு. நம்மளுக்கு எங்க இங்கிலீஷ் எல்லாம் புரியுது? உனக்கு புரியாட்டி போகுது. இனிமே புரிஞ்சு மட்டும் நீ என்ன கலெக்டரா போற. ரேஷன்ல பொங்கலுக்கு 1000 ரூபாய் காசு தராங்களா, வாங்கிட்டியா? ஐயா சாமி, வாங்கவே இல்ல சாமி. 1000 ரூபாய் காசு மட்டும் தராங்களா? வேட்டி சேலை எல்லாம் சேர்த்து தராங்களா? 1000 ரூபாய் பணம், வேட்டி சேலை, கரும்பு குறும்பு எல்லாம் தராங்க. போய் வாங்க, லைன்ல தான் நிக்கிறாங்க. ஐயா முத்து, அரிசி மூட்டையை மட்டும் உள்ள தூக்கி போட்டு சாமி. நான் போய் லைன்ல நின்னு வாங்கிட்டு வரேன். ஏமா ஐயா போட்டு சாமி, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்காம போயிரும். நான் போய் நின்னு வாங்கிட்டு வரேன். ஏமா ஏமா. ஐயோ அத்தை, அத்தை நில்லுங்க. யா பொன்னி, போய் நிக்கிட்டோனே. இங்க நின்னு வாளு வாளுன்னு கத்துறதுக்கு அங்க போய் சும்மா உட்காந்து காதை அடிச்சிட்டு வரட்டும். பொன்னி, இருந்தாலும் இப்படி போய் சொல்லி அனுப்பிட்டியே, இதெல்லாம் தப்பு இல்லையா? உங்களுக்கு இப்பவேவா காசு தருவாங்க? ஐயோ மதனி, இங்க அது போடுற சண்டை எங்க வீட்டுக்கு வரைக்கும் கேட்டுச்சு. எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டு இருக்க மதனி. நீங்க இப்பதான் கல்யாணம் வந்திருக்கீங்க. உங்களை போய் இவ்ளோ கத்துனா உங்களுக்கும் அசிங்கம் தானே? எங்க பெரியமாக்கு இலவசமா சும்மா ஒரு கருங்கல் சின்னதா குடுக்குறாங்கன்னு சொன்னா கூட போதும், அவங்க பின்னாடியே ஓடிடும். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா ரேஷன் கடையிலே தான் உட்காந்துருக்கோம். இங்க இருங்க, இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். 2 பேரும் வெளியே போயிட்டு வரதுனா கூட போயிட்டு வந்துக்கங்க. இந்த சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க மதனி. அப்புறம் உங்க மாமியா கறி வந்துட்டா அவ்வளவுதான், எங்கேயுமே போக முடியாது. பொன்னி, நல்ல வேலையா வந்து காப்பாத்தின பொன்னி. நல்ல ஐடியாவும் கொடுத்துருக்குற. நானே எப்படி இந்த பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்து சொல்லிட்ட. என்ன உனக்கு தான் வாய் இருக்குதுல? உங்க அம்மா இவ்வளவு வாய் அடிக்குதே, ஒரு வார்த்தை பேசினாதான் என்ன மூடிக்கிட்டே நிக்கிற? ஐயோ பொன்னி, அப்படிலாம் சொல்லி தராதம்மா. நாளைக்கு அவங்க பேசும்போது இவங்களும் ஏதாவது பேசிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். ஏற்கனவே நான் தான் இந்த குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரேடியா பிரிஞ்சு போச்சுன்னா பழி என் மேலதாம்மா வந்து விழும். வரட்டுங்க. ஏன் மதனி, காலங்காத்தால இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் உங்க மாமியார் காதுல இருந்து வாங்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? 2 பேரும் பிரிஞ்சு போய் சந்தோஷமா வாழுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவுது. சரி பொன்னி, போயிட்டு வா. என்னது போயிட்டு வரட்டா? நல்லா இருக்குனே, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மாவை அது இதுன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கேன். நீங்க 2 பேரும் வெளியே போறதுக்கு நான் ஐடியா கொடுத்திருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு யாரும் நன்றி கடன் செலுத்துறது? நன்றி கண்ணனா? என்ன பொன்னி சொல்ற? பொன்னிய பத்தி எனக்கு தெரியும். இரு பொன்னி, தரேன். ஆஹா, எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு வேணாலும் கேளு, தரேன். நீ எனக்கு தங்கச்சி, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் நம்ம கிட்ட வேணாம். குடு 50 ரூபாய் கொடு. 50 ரூபாயா? என்ன 50 ரூபாய் வாயை பழக்கிற மதனி? உன் குழந்தைக்கு மட்டும் கொடுக்க தெரிஞ்சதுல உன் நாத்தனாக்காரி இங்க இருக்கிற எனக்கு கொடுத்தன குறைஞ்சு போயிருவியாக்கும். நான் மாறன் தம்பிக்கு கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கே சிசிடிவி கேமரா நான் தான். எவ வீட்ல என்ன குழம்பு கொதிக்குது, எவ சாம்பார் வச்சிருக்கா, எவ நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா, ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. மதனி, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம முத்தண்ண பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்குது. அது கூட மேட்டர் இல்ல, கூட 2 சினிமா டிக்கெட்டும் இருக்குது. சினிமா டிக்கெட்டா? அட ஆமா மதனி, காலையில தான் அண்ணன் போய் எடுத்துட்டு வந்துச்சு. உன்னை கூட்டிட்டு போலான்னு ஆசையா வந்துச்சு. அதுக்குள்ள என் பெரியமா காரி வந்து சண்டை போட்டுட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் ரேஷன் அனுப்பிட்டல. இலவசம் சொன்னாலே 2 நாள் உட்காந்துருக்கோம். பிரச்சனை இல்ல, நீங்க 2 பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க. நம்ம எங்க டிக்கெட் எடுத்தோம்? பொன்னி பாட்டுக்கு அடிச்சு விடுறா. ஐயோ, ஆட்டோ ஊத்து விடாம போயிட்டாங்களே அத்தை. சரி பொண்ணு இரு, நான் போய் ஆட்டோ ஊத்து விட்டுட்டு வரேன். மதனி, அந்த கோட்டை நான் பாத்துக்கிறேன். விஜய் சாரோட கோட்டை நீங்க போய் பாத்துட்டு வாங்க போங்க. என்ன
சொல்லுனே. கண்ணுக்கினியா போய் கிளம்புமா. ம் சரி. பொன்னி என்னத்தா நீ பாட்டுக்கு சினிமா டிக்கெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்ட, நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லையேதா. நீ எடுக்கலன்னு எனக்கும் தெரியும்னே. என்ன கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? புது பொண்டாட்டி எங்கேயாவது வெளியே கூட்டு போனதானே அப்படி இப்படி ஜாலியா கிளிகிளின்னு நல்லா இருக்கும். கோழியை கூடக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே உன் பொண்டாட்டி அடைச்சு வச்சிருக்கிற. உங்க ஆத்தா வர சும்மா இருக்க மாட்டேங்குது. நீ போனதுக்கு அப்புறம் மதனியை போட்டு மாங்குன்னு திட்டுது. அதனாலதான் எங்க ஆத்தா 2 டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்து போய் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வா, அதை எப்படியாவது அந்த கிளவிய விரட்டி விடுன்னு சொல்லி விட்டுச்சு. அதான் வந்தேன். தாமரா அத்தாவா கொடுத்துச்சு? ஆமாண்ணே. சரிப்பா. இந்தா 50 ரூபா கேட்டீல. டிக்கெட்டுக்கு காசு? பொன்னி நான் வந்து தரவா? புரியுது புரியுது. பொண்டாட்டிக்கு நிறைய வாங்கி வர தரணும். 500 ரூபா பத்துமோ பத்தாதோன்னு யோசிக்கிற அதானே? சரி சரி நாளைக்கு கொடு, பரவாயில்ல. கொடுக்கும்போது ஒரு 10 ரூபா சேர்த்து கொடு. என்ன சரி நான் வாரேன். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு மணி ஆகுது. என்ன மட்டனே எப்படி இருக்கிற? இந்நேரம் விட்டுருந்தானே உன பிரியாணி ஆக்கிருப்பாங்க. பிரியாணி ஏதோ என்னால நீ கொஞ்சம் பொழைச்ச. யாரு கத்திக்கிட்டி மாட்டி கொடுத்துறாத. ஊருக்காரங்களாம் சேர்ந்து என் சங்க அறுத்து விடுவாங்க. ஓ உசுர காப்பாத்துறதுக்கு நன்றி கடனா. நீ என்ன பண்ற? எனக்கு பாலை மட்டும் கொடுத்துரு. ஆட்டுப்பால் குடிச்சா உடம்புக்கு நல்லதான். புல்ல மட்டும் கொண்டாந்து கொட்டுறேன். நல்லா தின்னுட்டு எனக்கு நல்ல பாலை மட்டும் கொடுத்துரு. என்ன ஏன்னா இந்த போதும் பொண்ணு யாருக்குமே ஃப்ரீயாலாம் சர்வீஸ் பண்ண மாட்டா. எல்லாத்துக்குமே நன்றி கடன் செலுத்தியே ஆகணும். அது பணமா கொடுத்தாலும் சரி இல்ல பொருளா கொடுத்தாலும் சரி. சரி உன் காலை கொஞ்சம் உடச்சுக்கிட்டா நைட்டு சூப் வச்சு குடிக்கணும் போல இருக்குது. அடி பாவி, காப்பாத்தி விட்ட மாதிரி காப்பாத்தி விட்டு என்ன நொண்டியாக்க பாக்குறியே. அதுக்கு அவங்களாவது ஒரேடியா என்ன வெட்டு கொண்டிருப்பாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்லலான்னு பாக்குறியா? சரி சரி விடு, அழுவாத. மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு, சும்மா தான கேட்டேன். இங்கேரு நேரத்துக்கு புல்ல மட்டும் கொண்டு வந்து போட்டுருவேன். நல்லா தின்னுட்டு இங்கே இருக்கணும். ஊருக்குள்ள மட்டும் ஓடி வந்த மவளே பிரியாணி தாண்டி. சரி சரி எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த புல்லெல்லாம் தின்னுட்டு இங்கே என்ன, எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குது. அத போய் மொத கவனிக்கணும். ஓகே ஓகே பாய் ஆட்டுக்குட்டியே. பொன்னி அல்லி வாடி. என்னல வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டேன். அதெல்லாம் எப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் பொன்னி. அப்பா ஒரு வாட்டி எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. அதான் வீட்ல இவ கெஞ்சுறாங்கல, கல்யாணத்தை பண்ணிட்டு போக வேண்டியதானே. அடி பாவி, நேத்து முழுசா உட்காந்து கல்யாணம் பண்ணா அப்படி ஆகும், கல்யாணம் பண்ணா இப்படி ஆகும், படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம், படிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு இவ்வளவு தூரம் பேசிட்டு இப்ப என்னல கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவ. நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு பார்க்கதான் கேட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கியாக்கும்? படிக்கணும் பொன்னி, எப்படியாவது படிக்கணும். ஊருக்குள்ள எத்தனையோ பேரை பாக்குறோம். நம்மள மாதிரி பிள்ளைங்க படிக்காம கல்யாணத்தை பண்ணி புள்ள குட்டிங்களை பெத்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுதுங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குது பொன்னி. அதுக்குதான் சொன்னேன், படிக்கணும்ல. படிச்சு நம்ம பெரிய ஆளாகி வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு ஒரு மதிப்பு வரும். நீ சொல்றது என்னமோ சரிதான். உனக்கு என்ன அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, உங்க ஆத்தா மட்டும்தான். நீ என்ன சொன்னாலும் உங்க ஆத்தா கேட்கும். ஆனா எனக்கு அப்படியா? எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன்னு எல்லாருமே எனக்கு கல்யாணம் பண்ணி தள்ளுறதுல தான் இருக்காங்க. இங்கேரு உனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்லு. உங்க அப்பனா இருந்தா என்ன, உங்க ஆத்தாவா இருந்தானே தூக்கிடுவோம். ஏ என்னல இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இங்கேருல நம்ம ஒன்னும் களவாணித்தனம் பண்ணல, படிக்க போறோம். அதுக்கு யாவன் குறுக்க வந்தாலும் விட்டு அடிச்சு தூக்கிட வேண்டியதான். இவங்க கடமையை முடிக்கணும், நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. நம்ம புள்ள குட்டியை பெத்துக்கிட்டு கஷ்டப்படணுமா? இவங்களுக்காக நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? இவங்கள்ட்ட நம்மளா போய் கேட்டோம் என்ன பெத்தக்கோ என்ன பெத்துக்கோன்னு, அவங்களா தானே பெத்துக்கிட்டாங்க. இந்தால நீ மட்டும் எவ்வளவு தைரியமா பேசுற? தைரியமா இருக்கணும் அல்லி, பொம்பளை பிள்ளைங்க நம்ம தைரியமா இருக்கணும். ஆனா சத்தியமா சொல்றேன் பொன்னி, உன் தைரியம்லாம் எனக்கு வராது. நான் மட்டும் பிறந்தோன்னு என்ன மேல நட்டா வச்சாங்க, நானும் தான் வர வச்சுக்கிட்டேன். நீ அப்படிதான் வர வச்சுக்கணும். தைரியமா இருக்கிறதுக்கு என்ன டியூஷனா போக முடியும்? சரிம்மா தாயே, தைரியமா இருக்க. உன்னை பார்த்தாவது கத்துக்கிறேன். சரி நோட்டை கொடு. 2 நாளா லீவை போட்டு இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணதான் மிச்சம். 2 நாள் என்ன நடத்துனாங்கன்னு கூட தெரியல, அதை மட்டும் எழுதிக்கிறேன். இந்தாண்டா எழுதிக்கோ. என்னடி இது? இது இதே பேரு. அது சரி, ஆனா டாக்டரு போதும் பொண்ணு MBBS தான் போட்டிருக்கிற. ஆமா அதானே என்னோட லட்சியமே. என்னடி சொல்ற? நான் டாக்டர் ஆகணும்ன்றதுதான் என்னோட சின்ன வயசுல இருந்து கனவு. அதை தான் எழுதி வச்சிருக்கேன். அப்படி அது இப்பவே நம்ம பேருக்கும் பின்னாடி போட்டுக்கலாமா? போட்டதுனால எவன் வந்து என்ன கேட்க போறான்? இங்கேரு நான் டாக்டர் போதும் பொண்ணு MBBSன்னு எழுதி இருக்கிறப்போ எனக்குள்ள ஒரு வெறி வந்துகிட்டே இருக்கும்டி. நான் எப்பயாவது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்றேன்னு வச்சுக்கோயேன், இந்த பேரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு எனர்ஜி வரும். அப்புறம் அப்படியே ஜாலியா ஆயிடுவேன், படிக்க ஆரம்பிச்சிருவேன். இதுவே நான் வெறும் போதும் பொண்ணுன்னு எழுதி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் கொஞ்சம் கீழே தான் போவேன். ஏல ஆட்டா உன்னை டாக்டருக்குலாம் படிக்க வச்சிருமா? அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எங்க ஆட்டா நிறைவேற்றும். காசு பார்த்தாதுன்னு சின்ன வயசுல இருந்தே உண்டு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படி இப்படி யாருக்காவது கொஞ்சம் நல்லது பண்ணி காசு கேட்டு வாங்கிக்குவேன். அதெல்லாம் உண்டியில தான் சேர்த்து வச்சிருக்கேன். டாக்டருக்கு படிக்கணும்ல. இங்கேரு உண்டியில சேர்த்து வச்சிருக்கிற பணம்லாம் பத்தாதுல.
12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சோடனே நீட் எக்ஸாம் எழுத போறேன். அதுல எழுதி நல்ல மார்க் வாங்கினா நான் டாக்டருக்கு படிக்க போயிடலாம்ல. பொன்னி, எனக்கு என்னவோ நீ ரொம்ப பெருசா கனவு கண்டுட்டு இருக்கன்னு தோணுது. பாத்துக்கோ, நம்மளுக்குலாம் அது முடியுமா? நம்மளாலலாம் வெளியே போய் படிக்க முடியாதுல. நம்ம ஊருக்காரவங்க அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுலயும் நம்ம பொம்பளை பிள்ளைங்க. அல்லி, இப்படியே பயந்துகிட்டு ஊருக்குள்ள முடங்கிலாம் என்னால உட்கார முடியாது அல்லி. நான் படிக்க தாண்டி போவேன். எவன் என்ன சொல்றான்னு நானும் பாக்குறேன். அப்படியே எவனாவது ஏதாவது சொன்னா மூஞ்சி மேலே ஏறி மிதிச்சிட்டு போவேண்டி. அவன் காலுக்கு கீழே மட்டும் உட்கார மாட்டான் அல்லி. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. விட்டுவாடி ராசாத்தி ஒன்ன நீ காப்பாத்தி